சண்டே அதுவுமா நல்லா சுருக்குன்னு ஒரு மட்டன் சிந்தாமணி செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கள் அம்மா வீட்டில் இதுதான் ஃபேமஸ். எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஃபேமிலி ஸ்டைல் மட்டன் சிந்தாமணி. ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன், மிளகா பொடி, உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு குக்கரில் ஒரு 10-15 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் சிந்தாமணிக்கு மட்டன் நல்லா பொடுசாக தான் இருக்கணும். நல்லா பொடுசாக வெட்டி போட்டுக்கோங்க. குக்கரில் ஒரு 10-15 விசில் வந்துடுச்சு. நான் நல்லா திறந்து பார்த்தேன். செம்மையாக வந்திருந்தது. பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்துச்சு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சுட்டேன். உங்களுக்கு அப்படியே வாட்டரியாக சாப்பிடவே பிடிக்கணும், நீங்கள் வாட்டரியாகவே சாப்பிடுங்க. அது நல்லா சாப்பாட்டுக்குள்ளே வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருக்குது. அர்ஷித் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபார் மோர் ரெசிபி வீடியோ சப்ஸ்கிரைப் டு ஐசு கௌதம். பாய்.